அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். கும்பராசியை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு வேலையாப்பா, இப்போ பார்க்குறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலை வந்து குமிய போகுது. தொழிலையும் அப்படித்தான். ஓரளவு தொழில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நார்மலாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்ஸு, புதிய ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, புதிய ஒப்பந்தம், இப்போ வெளிநாட்டு கம்பெனியோட ஒப்பந்தம், அதன் மூலமாக ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்க போகுது. நைட்டும் பகலுமா உங்கள் வேலை ஓய்வில்லாமல் ஓடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த ஆணி மாதம் இருக்காது. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி, அதன் மூலமாக வருமானம் அதிகமாக இருக்குண்டான வாய்ப்பு. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை மாற்றம் ஏற்பட போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது. ஏன்னா என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமேவும் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பற்றி புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்வாங்க. ஸோ இப்போடா வீட்டுக்கு போனாலே நிம்மதி வரும் அப்படிங்கிறபோது, இப்போ நீங்கள் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பாடா நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான தூக்கம் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு வரப்போகுது. மெயினாக பார்த்தா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரக்கூடிய தெய்வம், குழந்தைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த ஆணி மாதம். அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு வரப்போகுது. பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குதுப்பா, வம்பு வழக்கு பிரச்சனை, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நான் எனக்கு வரக்கூடிய பங்கு கூட வரமாட்டேக்கி, நானும் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டேன், பெசாரில் வேணான்னு சொல்லி விட்டுலான்னு ஒரு பக்கம் தோணிருச்சு அப்படின்னு நீங்கள் விட்டணும்னு விலகுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் என்னதான் நீங்கள் விட்டு விலகுன்னு நினச்சாலும் உன்னைய விட்டு விலகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் என்ன செய்ய போகுது, நீங்கள் விட்டு விலகுனாலும் அது உங்களை தேடி வந்து வரப்போகுது. இந்தாப்பா உன்னுடைய பங்கு இந்த நீயே வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு தேவையானதை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோன்னு சொல்லி யார் மூலமாவது உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வீடு உங்கள் கைக்கு வரக்குண்டான அமைப்பு இடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. சரி, ஓகே, இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய பூர்வீக சொத்துலாம் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. இருசக்கர வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்குது. அதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு. பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஓரளவு அதிகமான வேலையும் கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் புதிய தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் வீட்டில் இருந்தே பண்ணலான்னு யோசிப்பாங்க. இந்த காலகட்டம் பெண்களுக்கு, கும்பராசியில் உள்ள பெண்கள் நிறைய யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்க இருசக்கரம் வாங்கி இருசக்கரத்தில் வச்சே தொழில் பண்ணுறதுக்குண்டான அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே இருக்குது. சரிங்களா? எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஆனால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது அலைச்சல்னால, தூக்கமின்மையினால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஓகே, என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லி பார்த்தம்போது, சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள். மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா விதத்துலேயுமே சூப்பரான இருக்கக்கூடிய ராசினா மீன ராசி தான் இந்த ஆணி மாதத்தில். ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. திருமணம் பாதியிலே நின்று போச்சு, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை, பண பற்றாக்குறை, ஏதாவது ஒரு சூழ்நிலைனால அதனால் திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அதன் மூலமாக மருத்துவ ஆலோசனை மூலமாக குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. மேலும் கல்வி படிப்பை பாதியிலே தடைப்பட்டவங்களுக்கு கல்வி வந்து மறுபடியும் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த ஆணி மாதம் ஏற்படுத்த போகுது. புதிய தொழில் நான் தொடங்க போகிறேன்ப்பா, இல்லை ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கேன், அது புதிய ஒரு ஊரில் பிரான்ச் போட போகிறேன், இல்லை இந்த தொழில் ஒரு தொழிலாக பார்த்துட்டு ரெண்டாவது தொழிலாக ஒரு தொழில் போட போகிறேன்னு சொன்னாலும் சரி, அது அழகான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் சமுதாய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்குது. சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு திறமை ரொம்ப அதிகம். அந்த திறமையை நீங்கள் முதல்ல அது அனலைஸே பண்ணிக்க மாட்டீங்க. என்னப்பா நம்மளுக்கெல்லாம் ஒரு திறமை இல்லை, சும்மா கல் மாதிரி கிடக்கும், மண் மாதிரி கிடப்போன்னு. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே இப்போ தெரிய வர்றதுக்குண்டான காலம் தான் இது. தெரிய வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணிடுவோம்,
கண்டிப்பாக வெற்றியை நம்ம உச்சத்தை தொட்டணும்னு சொல்லி உங்களோட வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பீங்க. அதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக வெளிநாடு போகிறதுனாலும் சரி, அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திடுவீங்க. கேம்பஸில் செலக்ட் ஆகுவீங்க, அங்கேயே வேலை கிடைக்கும். அதன் மூலமாக சில கம்பெனி டைவர்ச்சு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒரு புதிய மாற்றத்தையும் ஒரு பெரிய புதிய பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது. அந்த ஒற்றுமை மூலமாக ஏற்கனவேவும் வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் குறைய போகுது. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்க்குற அந்த ஈகோ கிளாஸ்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சரி இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலான்னு ஒரு மைண்ட் தாட்டுக்கு வரப்போகுது மீனராசி நேயர்களுக்கு. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், ஆரோக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. சொந்த வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, அந்த சொந்த நிலத்தில் ஏதாவது ஒரு கட்டிடம், அதாவது சின்ன கடை மாதிரி போகிறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, அந்த மாதிரியான நிறைய புது புது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தோன்ற போது அதன் மூலமாக என்னென்ன ஏர்ன் பண்ண முடியுமோ அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுவீங்க. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நல்ல வருமானத்தையும் நல்ல குடும்ப சூழல் அமைப்பையும் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ஏற்படுத்துது. சரி, என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். படிக்கிற மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நோட்டு, புக்கு, பேனா ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நற்பலன்களையும் ஒரு பெரிய ஆற்றலையும் கொடுக்கும். மேச ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, பேசுகிற வார்த்தையில் வேல்யூ அதிகரிக்கும், மதிப்பு அதிகரிக்கும் இங்கே இருக்கிற இடத்துல. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே முடிவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இழுத்து அடித்து இன்னைக்கு போங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். அது ஏகப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எனக்கு இது சம்மந்தப்பட்ட வேலையே வேண்டான்லாம் தூக்கி போகிற மைண்ட் செட் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே நிறைவேற்றி ஆகும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக நினைத்ததை உடனே நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நீங்கள் சேமிப்பில் அதிக அக்கறை காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுவீங்க. மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தைரியம், வேகம் அதிகரிக்கும். அதே அவர் பலமாக இருக்கனால சில சமயங்களில் கோபமும் படுவீங்க. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த கோபத்தினால சில வார்த்தைகள் விழுறது, அதுதான் சில மனஸ்தாபங்களுக்கும் சில பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் வந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஆனாலும் சில சமயம் கோபத்தில் வார்த்தைகள் விடும்போது அந்த வார்த்தையின் வீரியத்தினால நிறைய மனசு கஷ்டப்படுறதுக்குண்டான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இனி அதை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திக்கோங்க. குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க அதிகமாக மார்க் எடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைங்கள் உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து தான் படிப்பாங்க. அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்காகவும் அவங்களுக்கு எதிர்பார்த்தான பாடப்பிரிவு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. சில காலேஜில் நான் போட்டி போட்டு உங்கள் குழந்தைகளை வந்து அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை தான் இந்த மாதம் கொடுக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திருமணம் ஆகாதவங்க தாமதம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு திருமணத்துக்கு உண்டான நேரம் இருக்குமா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த காலகட்டம் அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாகவே இருக்குது. இதில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஏதாவது அலைச்சல், மன அழுத்தம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டாலே வேறளவு பெரிதளவு பாதிப்புகள் இருக்காது. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய வழிபாடு பண்ணுங்கள். அது பண்ணாலே இருக்கிற பாதிப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு போயிடும். பெரியவங்களுக்கு ரொம்ப எங்கே போனாலும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த ஆசீர்வாதமே உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து நெகட்டிவிட்டியும் தூக்கி தூர போட்டுரும். ஃபுல்லாக ஒன்லி பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு ராசினருக்கும்
அதாவது இந்த ஆணி மாதம் கோச்சார ரீதியான என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குது, ஒவ்வொரு கிரகங்களின் அடிப்படையில் பார்வையில் என் ராசியில் வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சில கவனமான விஷயத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பார்த்தோம். இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும், அது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னா முதல்ல உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், மாதம், வருடத்தை வைத்து கணித்து அதன் மூலம் என்ன தசை நடக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான கவனமான விஷயங்கள் இருக்குது, இல்லை இந்த மாற்றங்கள் எனக்கு வருமான் உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்குமே நாங்கள் பதில் சொல்ல முடியும். முதல்ல கீழுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அல்லது ஃபோன் எடுக்கவில்லை என்றால் கீழுள்ள வாட்ஸ்அப் நம்பர், அதுவும் வாட்ஸ்அப் நம்பர் தான், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் பண்ணி ஜாதகத்தை பற்றின உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்துக்குமே தெளிவான பதில்கள் கொடுக்கப்படும். உங்களுடைய இது எனக்கு ஜாதகம் இல்லை, பிறந்த தேதி நேரம் கூட எனக்கு சரியாக தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் பலன் சொல்லப்படும். அதாவது டைரக்ட் ஆருடம் இருக்குது, கடிகார பிரசனம் இருக்குது. எதன் மூலமாவது உங்களுக்கு தெளிவான பலன்கள் நிச்சயமாக கொடுக்கப்படும். ஸோ நிச்சயமாக கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தெளிவான ஜோதிட ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள்.